ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே. திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆரோக்கிய மேரி, ஷைனி, ஸ்வேதா, ஜானி, ஷாபு இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், ஆசை நாயகம், ஜூயின் லயோலா, பேட்ரிக் ரொசாரியோ, லியோ நாஸ்டில், இசாரம் ஸ்டுடியோஸ், ஆர்கிடெக்டர், இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆரோக்கியதாஸ், சகாய மேரி, சந்தோஷ் மேத்யூ, வின்சென்ட் பாபு, பவித்ரா லைட்டன், மேக்ஸ், சரத் ஜோதி, ஜேக்கப், ஜாக்லின், பிரின்சி அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் இறையாசீர் வேண்டியும், வர்கீஸ் குடும்பத்திலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், பிள்ளையுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், அவருக்கு அனைத்து இடைஞ்சல்களும் ஆண்டவர் அமைதியும் சமாதானம் தர வேண்டும் எனவும், லியோ மார்ட், லியோ டிராவல்ஸ் நல்ல முறையிலே நடைபெறவும், ஆரோக்கியதாஸ் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், கேத்தரின், எட்வினா, ஆண்ட்ரோ இன்ஃபன்ட்ரா, சுரேஷ், ஷர்ஷித், ராஜா இளங்கோ இவருடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், ஃபெட்ரிக், தியோ, ஆண்டனி இவர்களுக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், டெங்கு காய்ச்சலிருந்து விடுதலை அடையவும், வனிதா, கோஸ்மாஸ், பிரவீன் குமார், பமிலா, பீட்டர், மரிய லூதின் இவ் அனைவருடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், நிர்மல் ராஜன், அஜந்தா மேரி, எக்ஸ்பர்டிட் இவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசீர் வேண்டியும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற யாரும் நினையாத குருக்களின் ஆன்மாக்கள் பியோ, சுந்தரா, ஜோசப், சிலுவை இருதயம், மனோ மோகன், கப்ரியல், கிரேஸ், பாப்பி, மார்கரேட், செல்வமேரி, அந்தோனியம்மாள், லூது மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாட்டிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமா என்ற நகரில் சிற்றோரில் கிராமத்தை அன்னை தேவத்தாய் தேர்ந்தெடுத்து போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா நகரில் காட்சி கொடுத்ததால் பாத்திமா அன்னையாக 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியில்தான் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அம்மா உன் பெயர் என்ன என்று கேட்கின்ற போது தன் பெயரை வெளிப்படுத்துவாள். அன்னை என்ன பெயர் என்றால் லேடி ஆஃப் ரோசரி என்று தன்னுடைய பெயரை அந்த காட்சியில் வெளிப்படுத்துகிறார். ஜெபமாலை அன்னை என்று அதோடு இணைத்து முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஏற்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காட்சியானது மிகப்பெரிய நம்முடைய கத்தோலிக்க வாழ்வுக்கு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறதாக அன்னையினுடைய அந்த காட்சியினை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய குடும்பங்களில் நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்முடைய பங்கின் பாதுகாவலே பாத்தியம் அன்னையினுடைய பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் நம் பங்கையும் பங்குள்ள அனைத்து குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களெல்லாம் ஒப்பு கொடுத்து அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னை இன்றி வாழ்வில் வெற்றும் என்ற சிந்தனைகளை உடையவர்களாய் திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருடைய இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் நாம் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் அன்னை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீர். உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்ற கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருளீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளையத்தை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 8. அதிகாரம் 3, இறைவசனம் 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டு இருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். போற்றுகின்ற
மறித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். ஆன்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. இந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. இந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அருளிறை மறியே நீ வாழ்க. ஆண்டவர் என்றும் உம்முடனே பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய். என்றென்றும் நீ வாழ்கவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 18 இறை வாக்கியங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலை பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, 1980 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அன்றைக்கு தீபாவளி அன்றைக்கு எல்லோரும் பரபரப்பாய் மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு கொண்டாட்டத்தோடு பட்டாசுக்கள் எல்லாம் வெடித்து அதன் வழியாக மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நேரமும் அது. அந்த நாளில் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன், அவனுடைய வீட்டில் மிகப்பெரிய கண்டிப்பு. பட்டாசு வெடிக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே போன ஆபத்து என்று மிக கண்டிப்பு, பயங்கர கண்டிப்பு.
பயங்கர அடி மேலே அடி வாங்குவார் அந்த 6ஆம் வகுப்பு மாணவன். அதையும் மீறி இந்த பையன் பெற்றோர்களுக்கு தெரியாமல் வெளியே போயிட்டு தன் நண்பர்களிடமெல்லாம் அப்படி பேசிவிட்டு ஒரு பெரிய வெடி 2-3 லக்ஷ்மி வெடி பெருசாக இருக்கும் அந்த காலத்தில். அந்த வெடியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்போ குடுவை விளக்கு, ஒரு குடுவை விளக்கு இருக்கும், குடுவை விளக்கு, அந்த ஒரு ஸ்டூல், அந்த ஸ்டூலுக்கு மேலே ஒரு குடுவை விளக்கை வைத்து பையன் பட்டாசு அப்படி கொளுத்துறான். பெரிய பட்டாசு இப்படி கொளுத்துன உடனே அது வெடிக்கணும், ஆனால் அது வெடிக்கலை. பையனுக்கு ஒரே கவலையா, சின்ன பையன் இல்லையா, திடீர்னு என்ன பண்ண அந்த பட்டாசு எடுத்து அப்படி ஊதுன உடனே டப்புன்னு வெடிஞ்சது தான் என்னாச்சு, கண்ணு அப்படியே 2 கண்ணும் அப்படியே பறி போய் கண்ணு தெரியாமல் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம், 3ல் ஒரு 5 மணி நேரம் அந்த பையனுடைய தவிப்பு, அந்த பையனுடைய தாயினுடைய தவிப்பு, போராட்டம். இப்போ தாய்க்கு போராட்டம், பையனுக்கு கண்ணு வருமா வராது, அந்த தாயினுடைய அலறல் சத்தம். ஆக அந்த பையன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அம்மா முழங்கால் படியிட்டு ஜெபமாலை சொல்லுங்க, மாதா நினைத்தால் கண் தருவார் என்று படுத்த படுக்கையாக பையனை போட்டு வைத்துவிட்டு அம்மா அழுது 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 தேம்பி 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 கண்ணீரோட ஜெபமாலையை சொல்லி முடிக்கிறார்கள். ஏறக்குறை ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அந்த மாணவன் கண் திறக்கிறான். ஆக ஏறக்குறை அது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், கண் பறி போயிருக்கலாம், கண் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு கண் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆக அந்த தாயினுடைய அந்த மகனுடைய நம்பிக்கை யார் மேலே, அந்த தேவ தாயின் மேலே இருந்த நம்பிக்கை தான் மீண்டுமாக அந்த பார்வை அந்த பையனுக்கும் வந்தது. அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் பிறந்தது. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான் அது. ஆகையால் அதிலிருந்து எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலேருந்து இன்னமும் பிடிக்கும் மாதாவை. அதனால் அந்த கண் எப்பொழுதும் அன்னை கொடுத்தது என்பதற்காக அன்னையின் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பு, த ஸ்பெஷல் டிவோஷன் தட் ஐ காட் ஆன் மதர் மேரி. இந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த கோவிலே ரொம்ப பிடித்த பல இடங்களில் அது ஒன்று. பாத்திமா அன்னையினுடைய அழகான ஒரு அந்த படம் இல்லையா, அந்த படத்துக்குள்ளாக நிறைய காட்சிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு காட்சியும் நிறைய விஷயத்தை நம்ம இன்றைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறது. எப்படி அந்த மாணவன் அந்த ஆள் எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை தான் அந்த மாணவன் அந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறியதோ, மாதா யார் என்றால் she is a beacon of hope என்ற அர்த்தம். the beacon of hope அப்படின்னா தமிழ்ல நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். அன்னை என்றால் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். நம்புவருக்கெல்லாம் துணையாக இருக்கிறார், தேடி வருவருக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். நம்புவோருக்கு தான் வாழ்க்கை. எவ்வளோ மக்கள் சாரசாரையாக வேளாங்கண்ணிக்கு செல்வதும், திரியாத்திரைக்கு செல்வதும், பாத யாத்திரைக்கு செல்வதும், தவ உடைகளை உடுத்தி கொண்டு செல்வதும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம், எல்லா மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் செல்லக்கூடிய அழகான நிகழ்வு தான் இப்பொழுது அண்மையிலே வரக்கூடிய நிகழ்வு. அதில் நாமும் இருப்போம் இல்லையா? அப்படி என்றால் இந்த தாய் எப்படிப்பட்டவள், விண்ணுக்கு மதியானவளாக இருக்கிறார், நம்முடைய வாழ்வுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமானவர்களாக இருக்கிறார், கண்ணுக்கு காட்சியாக நம்முடைய திருத்தலத்தில் நிற்கிறார், கற்புக்கு சாட்சியாக நிற்கிறார், பண்ணுக்கு தாளமானவளாக இருக்கிறார், இதயத்திற்கு இதமானவள் நிற்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாவற்றையும் விட இனம், சாதி, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அன்னை இதயத்திற்கு இதமாக இருக்கிறார். அன்னையிடத்தில் தனிப்பட்ட அன்பு, அவள் நமக்கு நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார். மார்க் மை வேர்ட், நம்பிக்கை நங்கூரம், நம்பிக்கையின் கலங்கர விளக்கம். அழுகுரலோட, கவலையோட, கஷ்டத்தோட, மன அழுத்தத்தோட, தனிமையில் இருக்கின்ற போது, நோயில் இருக்கின்ற போது, மரணத்தில் இருக்கின்ற போது, போராடுகின்ற போது, ஒரு பெண்ணாய் போராடுகின்ற போது, ஒரு பெண்ணுக்கு ஏறக்கூடிய எத்தனையோ விதமான அவமானங்களோ, ஒரு பெண் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்திற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கடந்தொல்லைகள், எத்தனையோ மனசுக்குள்ள வலிகள், மனசுக்குள்ள அவ்வளவு மிகப்பெரிய வலிகளோட, காயங்களோட இருக்கக்கூடிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு அன்னை மரியாள் நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார், நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். அதுதான் பாத்திமா அன்னை நம்முடைய பங்கின் பாதுகாவலே. இங்கு வருவோருக்கெல்லாம், தேடுவோருக்கெல்லாம், ஜெபிப்போருக்கெல்லாம், தஞ்சம் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடிய தாயாய், பலமாய்,
சக்தியாய், ஆற்றலாய், உயிராய், உறவாய், உணர்வாய், ஞானமுமாய், அறிவுமாய், எல்லாவற்றுக்கும் மேலாக தாயாய் நம் பங்கினுடைய பாதுகாவலியாக இருந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் வாழ்வாய் மாறுகிறது. அம்மா தாயே நீர் பார்த்துக் கொள்ளும் என்ற அந்த நம்பிக்கை தான் வாழ்வாய் சக்தியாக மாறுகிறது. அம்மா தாயே என் தொழிலை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை தான் தொழில் ஆசீர்வாதமாக. இது போல ஒவ்வொரு நிகழ்வுகள். ஆக அன்னையினுடைய பாத்திமா தாயுடைய திருவிழாவை நாம் எடுத்து இந்த நாளில் நினைவு கூறி நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்னையிடத்தில் தனிப்பட்ட நம்பிக்கை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அழகான பண்பும் சாட்சியும் காட்சியும் ஒரு அழைப்புமாக இருப்பதுதான் ஒவ்வொரு மாதத்தினுடைய 13ஆம் தேதியினுடைய நிகழ்வு. இது முதல் செய்தி, நம்பிக்கையில் வளர்வோம். இரண்டாவதாக இந்த அன்னையினுடைய பாத்திமாவுடைய அற்புதமான இந்த ரகசியம், அல்லது பாத்திமா அன்னையின் மேல் அதிகமான நம்பிக்கையுடையவர், அல்லது பாத்திமா அன்னையின் மேல் தனிப்பட்ட அன்பு அதிகமாக இருந்தது திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவரை பற்றி நான் நிறைய படித்திருக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை சப்ஜெக்ட். அதில் நிறைய படித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, 1981ஆம் ஆண்டு அவர் சுடப்பட்ட பொழுது அவர் காப்பாற்றப்பட்டார் இல்லையா? அந்த புல்லட் நம்முடைய பாத்திமா நகர் போர்ச்சுகல் தேசம் கிரீடத்தில் வைத்திருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கின்றேன், கிரீடத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது பாப்பரசர் சொன்ன வாக்கு, the statement, the powerful statement he uttered after assassination in the bullet. என்ன தெரியுமா சொன்னார் அவரு? The maternal hands of Our Lady of Fatima who protected my life என்கிறார். The maternal hands of Our Lady of Fatima who protected my life, she is the one gave me the second life என்கிறார். The maternal hand, the mother's hand, தமிழ் என்ன சொல்லலாம் என்றால் அந்த தாயினுடைய கரம்தான், அதை அந்த தாயினுடைய கரம்தான் என்னை பாதுகாத்தது, என்னை காப்பாற்றது. அப்பொழுது புகைப்படம் எடுக்கப்பட்டது. அதாவது பாப்பரசர் வருவார் இல்லையா, அந்த வேட்டிகன் ஸ்கொயர்ல வருகின்ற நேச்சுரலாக போட்டோ எடுக்கப்பட்ட போது ஒரு போட்டோ இப்படி பதிவு செய்யப்பட்டது. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு போட்டோ இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது. புல்லட் அதில் சுடப்பட்ட பொழுது பாப்பரசரை தாங்குவது போல அன்னையுடைய பிக்சர் வெளிவர ஆரம்பித்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு. அது அன்புக்குரியவர்களே, அற்புதமான செய்தி நம்முடைய திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் நம் எல்லோருக்கும் தருகிறார். என்ன செய்தி அது? ஆக நம்முடைய அன்னை நமக்கு தேவத்தாய், அவருடைய அருட்கரத்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாத்திமா அன்னை அவருடைய அருட்கரத்தால், அவருடைய அந்த தாய்மைக்குரிய அந்த கரங்களால் நம்மை நேசிக்கிறாள், அரவணைக்கிறாள், பாதுகாக்கிறாள், உடன் இருக்கிறாள், வழி நடத்துகிறாள். நம்புவருக்கு தான் இதெல்லாம் நடக்கும். நம்புவருக்கெல்லாம் நலமாய் வளமாய் சக்தியமாக இருக்கக்கூடிய தேவத்தாய் தான் அன்னையினுடைய அற்புதமான பாத்திமா அன்னையினுடைய அழகான அந்த சாட்சி காட்சி என்பது. ஆக நம்பிக்கையின் நங்கூரமாக, நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக பாத்திமா அன்னை. இரண்டாவதாக தன்னுடைய அருட்கரத்தால் நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயாக இருக்கிறார். மூன்றாவதாக அன்னை நான் பார்ப்பது என்ன தெரியுங்களா? அன்னையுடைய ஸ்பெஷல் மெசேஜ் 1917. அது என்ன மெசேஜ் என்றால், there are 3 important key factor mother Our Lady of Fatima uttered to the children. அந்த ரகசியம் 3 பேருக்கு சொல்லப்பட்டது. 3 பேர், பிரான்சிஸ், லூசியா, ஜெசிந்தா. ஜெசிந்தா, பிரான்சிஸ் 9 வயதில் ஒருவர் இறக்கிறார், 11 வயதில் ஒருவர் இருக்கிறார், 97 வயது வரைக்கும் இருந்ததுதான் லூசியா. ஆகையால அன்னையினுடைய ரகசியம் லூசியாவுக்கு கொடுக்கப்பட்டது. லூசியா பகிரப்பட்டது யாருக்கு என்றால் திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பருக்கு. ஸோ திருத்தந்தை அருள்சின்னப்பருடைய the beautiful attachment with Our Lady of Fatima is very strong. ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டுடைய pivotal pope அப்படின்னா the icon of the pope என்றால் திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் தான். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் திருத்தந்தை 2ஆம் அருள்சின்னப்பர் திருத்தந்தையாகிறார். அந்த காட்சியில் 3 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. நம்பர் 1, ரிப்பன்டன்ஸ். அன்னையினுடைய காட்சியுடைய செய்தி ரிப்பன்டன்ஸ், மனம் மாறுங்கள். நீங்க பாருங்க அந்த காட்சியை பாருங்க. அந்த ஹெல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த காட்சி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் 1914 to 1918, சரிங்களா? அங்க பார்த்தோன்னா அந்த ஹெல், அந்த நரகம். ஆகையில மக்கள் அழிகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். ஆகவே மாறுங்கள், மனமாறுங்கள் என்ற ஒரு காட்சியானது அந்த இடத்தில் செய்தியாக சொல்லப்பட்டது. ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்கு ஒரு குருவானவர் புதிதாக குருவாக அந்த குருவா அழைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய மேடை, கைதிகள் எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ குருவானவர் பேசுவதற்காக அப்படியே ஒரு எண்ணம், என்ன பேசலாம், ஏது பேசலாம், எப்படி தொடங்கலாம் என்று அதுக்குள்ளாக இருந்ததால், மேடை உயரமாக இருந்ததால் ஏறுவதற்கு முன்பாக ஏறுகின்ற போது அப்படியே கீழே விழுந்து விடுகிறார். எல்லாரும் சிரித்தார்கள், கைதிகள் எல்லாம் சிரித்தார்கள். தன்னை நாசுக்காக சரிபடித்துக் கொண்டு ஒலிபெருக்கியை பிடித்து மைக்கை பிடித்து பேசுகிறார். என் அன்பார்ந்த கைதிகளே, நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்ப வசத்தாலோ சூழ்நிலை நிமித்தமாக கீழே விழுந்தீர்கள் என்றால் அங்கே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் விழுந்துட்டேனே என்று எதிர்காலத்தை எண்ணி நீங்கள் பாழாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விழுந்தவர்கள் எழுந்து நடைபயில வேண்டும், உங்களால் முடியும் என்ற செய்தியை பகிர்வு செய்தார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில் விழுந்து கிடக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம், பலவீனத்தில் விழுந்திருக்கலாம், மனைவிக்கு எதிராக துரோகம் செய்திருக்கலாம், கணவருக்கு எதிராக துரோகம் செய்திருக்கலாம். ஆகிய எத்தனையோ விஷயங்கள் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கலாம். Every 13th is a call. It's a call from Our Lady of Fatima to everyone. என்னது? Repent. ஆகையால இன்றைக்கு பாருங்க, நற்செய்தி, மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் இருங்கள். குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள், குழந்தைகள் மன்னிப்பார்கள், குழந்தை உள்ளத்தோடு இருப்பார்கள். ஆக மனம் திரும்ப, அவ எங்கேயோ எதிலோ இருந்து நாம் மனம் திரும்பதான் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அன்னையினுடைய நாள் 13ஆம் தேதி ஒரு சிறப்பு அழைப்பாக வருகிறது. The second message and the children. What is the posture of the children? அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க? The prayer. That's the second message in the Fatima. The secret of the Fatima, அன்னையினுடைய காட்சி என்ன? The second prayer, ஜெபம். வாழ்வே ஜெபமாக, ஜெபமே வாழ்வாக. திருப்பலிக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். திருப்பலி என்பது வேற, நான் வாழ்ற வாழ்க்கை என்பது வேற அல்ல. ஜெபமாலை நான் சொல்வது வேற, நான் வாழ்ற வாழ்க்கை வேறு என்பது அல்ல. நன்மை வாங்குவது வேறு, நான் வாழ்கின்ற வாழ்க்கை வேறு அல்ல. Everything is connected, interconnected, intersubjectivity. என்னது? வாழ்வே ஜெபம், ஜெபமே வாழ்வாக மாறுவது. ஆக நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக. Everything is a prayer. Looking at a wife, it's a prayer. Living as a husband, it's a prayer. Living as a parent is a prayer. As a being a child, it's a prayer. As a being a parish priest here in the church, it's a prayer. So everything is connected and interconnected. வாழ்வே ஜெபம், ஜெபமே வாழ்வு. That's the second message in the apparition of Our Lady. The final, மூன்றாவது, something wonder. நீங்க கவனிச்சீங்களா? மாதாவுடைய இதயத்தில் என்ன இருக்கு? திரு இருதயம் இருக்கிறது. அப்படின்னா திருத்தந்தை 2ஆம் வல்லுச்சின்னப்பர் அழகாக சொல்லுவார், you should have the special attachment with the sacred heart of Mary. இதான் பாப்பரசருடைய தியானத்தில் வெளிப்பட்ட ஒரு சிந்தனை. அன்னையாம் தேவத்தாயுடைய மாசற்ற மரியாளின் இதயத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்கள். அதனாலதான் ரொம்ப அழகாக மரியாளின் மாசற்ற திரு இருதய விழாவை பாப்பரசர் நம்முடைய திரு அவையில் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆக அன்புக்குரியவர்களே, நம் குடும்பம், நாம் எல்லோரும் யாருடைய பக்தியில் வளர? அன்னையினுடைய மரியாளின் மாசற்ற அன்னையினுடைய பக்தியில் நாம் வளரதான் குடும்ப வாழ்க்கை. ஆக repentance, prayer and special devotion to Our Lady of Fatima. ஆக மனம் மாறுவதும் செப வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவதும் அன்னையிடத்தில் தனிப்பட்ட அந்த பக்தியில் நாம் வளர்கின்ற போது குடும்பம் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தில் அமைதி, தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியும் பிறக்கும். ஆக she is a beacon of hope. நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். she is a maternal hands of Our Lady of Fatima. தாய்மையின் கரம் நம்மை வழி நடத்துகிறது. ஆக பாத்திமா அன்னையினுடைய ரகசியத்தின் 3 கூறுகள் என்ன? மனம் மாறுவதும், செப வாழ்வாக நம்ம வாழ்க்கை மாறுவதும், தனிப்பட்ட நம்பிக்கை பக்தியை அன்னையாம் தேவத்தாயிடத்தில் வளர்த்துக் கொள்கின்ற பண்புகளாக நம் வாழ்வு, நம் குடும்பம் மாறட்டும். நம்முடைய பங்கையே அன்னையின் பாதுகாப்பில் ஒப்பு கொடுப்பும் தூய பாத்திமா அன்னை உங்கள் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடு. பாதங்களை படைத்தேன், இந்த கரம் பிடித்து
உந்தன் வழி நடத்த இன்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன். அலைந்திடும் எந்தன் ஆசைகள் நீங்கி அன்பென்னும் தீப ஒளியினை கூட்டி அலைந்திடும் எந்தன் ஆசைகள் நீங்கி அன்பென்னும் தீப ஒளியினை கூட்டி கோதுமை மணியுடன் என்னையும் சேர்த்தே கொடுத்தேன் இறைவா ஏற்றிடுவார் மகனில் ஒரு சரம் கொடுத்து உங்கள் புனித பாதங்களில் படைத்தேன். எங்கள் கரம் பிடித்து உங்கள் வழி நடத்த இன்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன். உங்கள் மகனில் ஒரு சரம் கொடுத்து உங்கள் புனித பாதங்களில் படைத்தேன். எங்கள் கரம் பிடித்து உங்கள் வழி நடத்த இன்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் இணைந்து சேர்ந்து தூய பாத்திமா அன்னையினுடைய அற்புதமான இந்த நாளில் அன்னை நம் எல்லோருக்கும் தாய்மையின் கரத்தால் நம்மை தாங்குகிறாள். நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறாள். இந்த நாளுடைய சிறப்பு காட்சியாக செய்தியாக மனமாறுவதும் நம்முடைய வாழ்வே ஜபமாக மாறுவதும் அன்னையுடைய அற்புதமான இந்த திருத்தலத்தில் தாயினுடைய அந்த பாதுகாப்பில் நம்ம எப்ப கொடுத்து கையளிக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியிட்டுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றலுமை வேண்டுகின்றோம். எவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையினால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரானது அந்த என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நடி செலுத்தும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்த மாட்சிமை படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர் நிழட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம் கண்ணிமையின் மாற்று நிலைத்திருந்த நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சுவோர் ஆட்சி புரிவாக அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து அந்த தேவ தாய் தூய பாத்திமா அன்னையின் வழியாக எங்கள் பங்குக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை செலுத்தி உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: Oh
ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று ஆகவே தூய் ஆவிய பொழுந்தி காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கணும். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நற்செயல் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை, அந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்து தான் ஆண்டவருடைய கவனமும் கரிசனையும் தேடுதலும் இருக்கிறதாக தொலைந்து போகின்ற நம்முடைய வாழ்வெல்லாம் காணாமல் போய் ஆண்டவட்டு வெகு தொலைவில் பாவத்தோடு பலவீனத்தோடு வருத்தத்தோடு காயங்களோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு நாம் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருடைய கவனமெல்லாம் நம்மேல் என்ற நினைவோடு ஆண்டவருடைய தோள் மேல் இருக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாய் குடும்பங்களாய் வாழ கரங்கள் விரித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நாம் போற்றி புகழ்ந்தைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லு, என் அமைதியெல்லாம் உங்களுக்கு அளிக்க வேண்டும். திருத்துவர்களுக்கெல்லாம் முழுந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் நம்முடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணாமல் போன அந்த ஒரு ஆடு, 99 ஆடு இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய அக்கறையும் கரிசனையும் பலவீனம் உள்ளவர்கள், காயப்பட்டவர்கள், தொலைந்து போபவர்கள், தொலைதூரத்தில் இருப்பவர்கள், பாவிகள். ஆக அதுதான் ஆண்டவருடைய தன்மை. நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர்ட்டு வெகு தொலைவில் இருக்கிறோமா தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம் உள்ளங்கள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த தன் திருவுடலாம் தெய்வீக திருவிருந்தின் வழியாக, திரு ரத்தத்தின் வழியாக நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்க வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்று கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவருடைய திருவுடல் இரத்தம் வழியாக நாம் இன்றைக்கு இன்னும் மென்மேலும் ஊக்கமும் அருளும் ஆசீர்வாதத்தை பெற செபியுங்கள். ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராகுங்கள்.
கிறிஸ்துவின் ஆத்துமாவின் ஜெபத்தை நாம் சொல்லுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்புக்குள்ளே ஒவ்வொரு 13ஆம் தேதியும் இன்னும் கூடுதலாக அன்னையுடைய ஃபாத்திமாவுடைய தாயினுடைய அந்த சிந்தனைகள், அந்த தேவ ரகசியங்களை நாம் மறையுறையிலே அல்லது நாள் திருப்பலியில் நாம் பெறுவோம். தொடர்ந்து நீங்கள் இன்றைய நாளிலிருந்து உங்கள் குடும்பங்கள் எல்லாம் சிறப்பாக அன்னை ஃபாத்திமா இடத்துல ஒப்பு கொடுத்து வச்சு, அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ண சொன்னேன். மாதாவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும். பிறகு சூசேப்பர் பண்ண சொன்னோம். பிறகு இங்கெல்லாம் இன்னும் வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு மாதம் 13 இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஒரு அழகுப்படுத்த, அதான் நான் இது என்னுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் நம்பிக்கையிலிருந்து நானும் கற்றுக்கொள்கிறேன். அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபடுத்துவார். அன்னையை மகிமைப்படுத்த 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 அன்னை நம்மை மகிமைப்படுத்துவார். ரொம்ப அழகானது. அதில் உங்கள் தனிப்பட்ட அந்த ஸ்பெஷல் டிவோஷன் on Our Lady of Fatima, it is something very, very, very special. Just shows our personal and family life. That's a message that she wants to give to everyone. So தொடர்ந்து நாம் இன்னும் அதிகமாக வளரும். அடுத்த முறை நீங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ப்ளூ கலரில் கூட நீங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு வர முயற்சி எடுக்கலாம். வர வேண்டும் என்று கட்டாயமில்லை. அன்னையுடைய கலர் என்பதால் ப்ளூ கலரில் கூட வரத்துக்கு முயற்சி எடுக்கலாம். பிறகு உங்களுக்கு அடுத்த முறை வருகின்ற போது கைகளெல்லாம் கொடியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சின்ன சின்ன திட்டங்கள் இருக்கிறது. ஆக ஒவ்வொன்றாக நாம் மெருகேற்றி கொண்டே செல்வோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏறக்குறைய சாட்சிகள் 1-2 பேர் சொல்லுவதற்கு வந்தால் அவர்களை சொல்லுவோம். பிறகு சிறப்பு ஜெபம், குறிப்பாக குடும்ப அமைதிக்காக. இன்னைக்கு குடும்பங்கள்லாம் சின்ன பண்ணமாக சிதற போய் ஹஸ்பண்டை மனைவி கிட்ட பேசுறதில்ல, மனைவி ஹஸ்பண்ட பேசுறதில்ல, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. இது போல நிறைய குடும்பங்கள்லாம் சின்ன பின்னமாக சிதறி போய் பல விஷயங்கள் பல கோணத்தில் இன்றைய குடும்பங்கள் இருக்கின்றன. ஆகவே ஃபாத்திமா தாயிடத்திலே குடும்ப அமைதிக்கு, லெட்ஸ் ப்ரே ஃபார் த பீஸ் இன் த ஃபேமிலி. ஆகையால் இதெல்லாம் ஒரு காட்சியோட பின்பலம் தான். உலகமே அமைதி இழந்திருந்த சூழ்நிலையில் தான் அன்னை ஃபாத்திமா காட்சி கொடுக்கிறார். ஆக நீங்கள் எப்போ வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாத்திமா அன்னை கிட்ட ஜெபிங்க. போகும்போதெல்லாம் மாதா கிட்ட போய் நீங்கள் சொல்லிக்கிட்டலாம் போகலாம். அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, சிறப்பு ஜபம் செய்யப்படும். பிறகு நாம் வெளியில் செல்லுவோம். தேரானது எடுக்க, அன்னையினுடைய தேரானது சுமந்து கொண்டு, எப்பவுமே நல்லா நான் வச்சுங்க, தேரில் பங்கெடுக்கிறது என்னதுன்னா ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம், அன்னையுடைய ஆசிரியரை நாம் பெறுவது. ஏன்னா இது முழுவதும் the positive vibration inside the church and outside the church. So which means the angels are surrounded in the church. Because our parish is such a big one, and there are a lot of prayers. இன்னைக்கு கூட 1000 மணி ஜெபமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே நாம் சுற்றி வருவோம். பிறகு உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பிறகு அன்னையின் அந்த ஃபாத்திமா மாத சுரூபம் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் நாங்கள் ஃபுல்லாக ஜெபித்து என்னுடைய அறையில் தான் நான் வைத்திருந்தேன். ஆகையால் உங்களுக்கு தலைமையில் வைத்து வெளியில் உங்களுக்கு ஜெபிக்கப்படும், எண்ணெயானது பூசப்படும். அப்படியே நாம் அதை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்கு செல்வோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிந்துவிடும், ஒரு 8 மணிக்குள்ளாக முடிந்துவிடும். அடுத்ததாக இந்த வாரம் ஒரே ஒரு அறிவிப்பு நான் கொடுத்து விடுகிறேன். வருகின்ற வியாழக்கிழமை இல்லையா, நாளை மறுநாள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு நமக்கு அன்றைய விண்ணேற்பு பெருவிழா. தட்ஸ் a beautiful dogma of the faith. விசுவாசத்தினுடைய கோட்பாடு. அகில இண்டிபெண்டன்ஸ் டே, விடுமுறை, கடன் திருநாள், டே ஆஃப் ஆப்ளிகேஷன். காலையில் முதல் திருப்பலி 6 மணிக்கு. அதை தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் நாம் தேசிய கொடி ஏற்று வணக்கம் செலுத்தும். 7:30 மணிக்கு 2வது திருப்பலி தமிழில், 6 மணி தமிழில், 9:15 ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும். பிறகு 11 மணிக்கு புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கான த பைலிங்குவல் சிறப்பு திருப்பலியானது இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள. பிறகு சாயங்காலம் மீண்டுமாக 6:30 மணிக்கு நாம அன்னையோட விண்ணேற்பு பெருவிழாவுடைய கொண்டாட்டம் நடைபெறும். யாராவது சாட்சி சொல்றீங்களா? அன்னை எனக்கு இதை செஞ்சாங்க, நானே ஒரு சாட்சியாக உங்களுக்கு சொன்னேன். வேற யாராவது இருக்கீங்களா? யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த கோடிட்டு சொன்னால் நான் இங்கே வாங்கி சொல்லிடுவேன். நான் நிறுத்தணும்னு சொன்னப்போ நீங்கள் நிறுத்திடணும். சரிங்களா? வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து யார் சொல்ல போகிறீங்க? 2 கை தூக்கும் பார்ப்போம். வேறு யாராவது இருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்லை. 2 பேர் இன்றைக்கு சாட்சி சொல்லுவாங்க. சரிங்களா?
ஆனால் மைக் இல்லை, அந்த இதில் சொல்லுங்கள். அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க, கையில் எடுத்து கொடுத்துருங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? நானே கேட்குறேன் பாரு. உங்கள் பேர் என்ன? ரம்யா. ரம்யா. நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க? கோடம்பாக்கம் காமராஜர் காலனி. ஓகே, என்ன நடந்ததம்மா? நான் வந்து சென்னை மாநகராட்சியில் ஃபீல்டு ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே. கடந்த வருடம் 2023 நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒரு சில சூழ்ச்சினால் ரொம்ப பழி சொல்லி என்னை அங்கேருந்து வெளியே அமிச்சாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதமும் அழுவேன். ஒரு மாதமும் வருவேன், ஃபீல் பண்ணுவேன். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு கஷ்டப்பட்டு என்னை வெளியே அமிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. நான் செஞ்சது புருஷவாக்கம் ஏரியாவில். ஆனால் நான் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எனக்கு கீழ்பாக் கார்டனில் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எனக்கு இன்றைக்கி ஒரு செய்தி கொடுத்தாங்க. 4:30 மணிக்கு தான் அந்த செய்தி கூட வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வருஷம் என்னை எந்த இடத்துல பழி சொல்லி அனுப்பிச்சாங்களோ அந்த இடத்துலேருந்து நல்லா ஒர்க் பண்ணதுக்கான அவார்டு இப்போ 15. வெரி குட். அப்போது அதாவது பாருங்கள், அந்த அம்மா வந்து ஒரு அரசு ஊழியர் ஆக ஃபீல்டு ஆஃபீஸ்லேருந்து ஒரு பழிச்சொல் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க. பாத்திமா அன்னையுடைய சிறப்பு ஆசிர் அவங்களுக்கு கிடைத்து மீண்டுமாக சிறப்பு அவார்டு பெற்றிருக்கிறாங்க. மைக் கொடுத்துருங்க. ஆக பெருசாக ஒரு கரவொலி எழுப்பி அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்னையுடைய மகிமை என்னாலும் பரவட்டும். எஸ், வாட்ஸ் யுவர் நேம்? Praise the Lord. My name is Neha, Father. I'll be sharing in English. Okay, I'll do the translation. 2 months ago, I suddenly had this swelling under my right eye. It started around 11 in the night, and then I thought it must be an insect bite or something like that, so I brushed it off. And suddenly in the middle of the night, around 12:30 or 1 o'clock, I saw there were a lot of bumps all over my body, like my legs and my hands. It started hurting a lot, and that whole week was very, very difficult for me because I had severe one-sided headache. The headache used to bother me on the left side of my face, my mouth, jaw and everything. So the doctor had told me I might have a condition called trigeminal neuralgia. So he wanted me to take an MRI of my brain. So I was wondering, I was just asking, I am from Andaman, so I live alone. My parents live in Andaman, so it was very difficult. Pain was too much, and that night the itching and the pain became too much. So I was reminded of what Saint Padre Pio had said, that pray, hope and don't worry. So I just prayed to Mama Mary and I said, I need your intercession. So I prayed, I went to bed hoping next morning I would be feeling better. I woke up very late because I was very disturbed to sleep, but it had gotten worse. The swellings had become clustered all over my body and it was very, very difficult. I sat down in front of the home altar. I spent the holy hour, I prayed. Something in me said, pray the rosary. After that, don't open your eyes for 10 minutes. My whole body was covered in redness and swelling. I sat down, I prayed the rosary. I opened my eyes after 10 minutes. Everything had become absolutely normal. I think you are from Sri Lanka, right? The connect Andaman. அவங்க வந்து அந்தமானை சார்ந்தவங்க. ஆகல அவங்க வந்து உடல் முழுவதும் ஒரு இளம் பெண் இல்லையா, ஒரு உடல் முழுவதும் மிகப்பெரிய பாயில் கட்டி கண்ணு இங்கே உடல் முழுவதும். ஆகல டாக்டர் வாஸ் சஜஸ்டிங் குட் பி அ சீரியஸ் டிசீஸ். ஆகல ஆனால் மாதா கிட்ட அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஜெபமாலை, அன்னை பாத்திமா மேல் வைத்த ஆழமான நம்பிக்கை, மீண்டுமாக புதிய ஒரு தெம்பு, புதிய உடல் சுகம் கிடைத்தது என்ற சாட்சிகள் பகரப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை நம்முடைய மகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய சிறப்பு ஜெபம் நாம் கேட்க சொல்லப்படும். குறிப்பாக குடும்ப அமைதிக்காக லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஃபேமிலி இன் த பீஸ். அதே நேரத்தில் இந்த எண்ணெயும் நாம் மந்திரிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்துங்கள். அன்னையை பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. கரங்களை உயர்த்தி மாசில்லா என்ற கன்னிகை என்ற பாடலை நாம் பாடி மரியே வாழ்க என்று அதை ஒரு அடி பாடலை பாடி சிறப்பு ஜபத்தோடு நாம் குடும்பத்தில் அமைதி. அன்னை அந்த காணாவ திருமணத்தில் இழந்து போன தொலைந்து போன அந்த அமைதியை மீட்டு கொடுத்தது அன்னை மரியாள் தான். மீட்டு கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தது, மனக்குறையெல்லாம் தீர்த்து வைத்த அந்த தேவத்தாய் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்னை நம்புவோர் ஒரு நாளும் ஒருபோதும் எப்பொழுதும் கைவிடப்படுவதில்லை. தேவத்தாயிடத்திலே வாழ்த்திய பாடலாய் பாடுவோம். ஜபங்களோடு நாம் இறுதி ஜபத்திற்கு நாம் செல்லுவோம். எல்லோரும் அன்னை இடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தின் அமைதிக்காக, குடும்பத்தின் நலனுக்காக. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சர்வநாத
சூழலை கண்முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தின் சூழலை கண்முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தில் எது சிக்கலாக இருக்கிறது, நம் குடும்பத்தின் அமைதிக்குரிய பிரச்சனைக்குரிய எதை நாம் பார்க்கின்றோம்? உடல் நோயா, அல்லது புரிதல் இல்லாமையா, புரிந்து கொள்ளாத தன்மையா, இதுதான் பிரச்சனையாக நம் குடும்பத்தை கடந்துள்ளையா? அன்னை இடத்தில் ஒப்பு கொடுப்போம். பாடலோடு நாம் பாடி ஜபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். மூதாது வாழ்க 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 ஆணியே, வாழ்க 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 ஆணியே. எல்லோரும் நம்முடைய கரங்கள் எல்லாம் உயர்த்தி, கண்களை எல்லாம் உயர்த்தி, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அன்னை இடத்துல நம்ம அழகாக அற்புதமாக தேவத்தாய் எல்லோரையும் பார்க்கிறார். தேவத்தாய் இடத்துல நம்பிக்கை தான் வாழ்வாய், வாழ்வுதான் நம்பிக்கையுமாக மாறுகிறது. ஆகவே அன்பான தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, அடைக்கலத்தின் தாயே, அன்பின் தாயே, கண்ணுக்கு காட்சியான தாயே, கற்புக்கு சாட்சியான தாயே, விண்ணுக்கு மதியான தாயே, வாழ்வுக்கு நீதியான தாயே, பண்ணுக்கு தாளமான தாயே, பாசத்திற்கு பாலமான தாயே, இதயத்திற்கு இதமான தாயே, எல்லோரையும் நேசிக்கின்ற தாயே, எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கின்ற தாயே. இங்கு குழுமைக்கிற அத்தனை மக்கள் எல்லாம் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பங்கள் வலுவெற, குடும்பங்களில் உறவுகள் புதுப்பிக்கப்பட, குடும்பங்களில் மகிழ்ச்சி ததும்ப, குடும்பங்களில் அமைதி திரும்ப, கணவன் மனைவியுமாக சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான அந்தரங்கமான வாழ்க்கை, புனிதமான அந்த வாழ்க்கையெல்லாம் புனிதப்படுத்தி, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவெல்லாம் வலுப்படுத்தி, சொந்த பந்தங்கள் எல்லாம் உறவுகள் மேம்பட எல்லாரும் இங்கு ஆசீர்வதிப்பீராக. தாயே பாத்திமா அன்னையே, இதோ இடத்தில் அதிகமான அளவு கடந்த ஆழமான இனம் புரியாத சந்திப்பின் சங்கமமாக திருத்தந்த இரண்டாம் அருள்சினப்பர் அவ்வளவு ஒரு அன்பாய் பாசத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உயிருக்காக போராடி அந்த நேரத்தில் பாதுகாத்து பராமரித்து நீ புது வாழ்க்கை கொடுத்து சாட்சியா கடைசி வரைக்கும் என்ற நான் காப்பாற்றப்பட்டது பாத்திமா அன்னையினுடைய அந்த அற்புதமான அருட்கரம் என்று சொல்லப்பட்டது. அதேதான் இந்த இடத்தில் இந்த மக்களுக்கு விதைக்கப்படுகிறது, இந்த மக்களுடைய உள்ளத்தில் கொடுக்கப்படுகிறது, இந்த பங்கிலே மீண்டும் மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அன்னையினுடைய உம்முடைய அற்புதமான பக்தியால் பாத்திமா அன்னையே, இதோ இங்க குழுமிருக்கிற எல்லா மக்களையும் கரங்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு இதோ தன்னுடைய உள்ளத்திலே எத்தனையோ விதமான வழிகளோட, ஏக்கங்களோட, எதிர்பார்ப்புகளோடு நிற்கக்கூடிய அத்தனை உள்ளங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம், துன்பத்தின் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கக்கூடியதாயே இதோ இங்க குழுமிருக்கிற எல்லா மக்கள் மேலும் ஆசீர்வதிப்பீராக. ஓடோடி வந்து வேலையெல்லாம் முடித்து விட்டு என் அன்பு தாயே என்று பார்க்க வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஆசீர்வதிப்பீராக. நோயினால் அவதி வருபவர்கள், உடல்நல குறைபாட்டால் அவதி வருபவர்கள், மனசிலே காயங்களோடு இருப்பவர்கள், மனசில வலிகளோடு போராடுபவர்கள், எத்தனையோ சூழல்களில் தத்தி தடவிக்கொண்டு இதோ சின்ன பின்னமாக சிதறி கொண்ட குடும்ப வாழ்க்கையில் தனிமையாக வாழ்பவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இன்னும் அதிகமாக கணவருடைய ஏமாற்றத்தால் பிரிவினால் வாழக்கூடிய எத்தனையோ பெண்கள், பெண்களுடைய துரோகத்தால் அழிந்து போகின்ற ஆண்கள், எத்தனையோ விதமான சூழல்கள். குடும்பம் ஒரு கலை, குடும்பத்தை ஏற்படுத்தியது கடவுளுடைய குடும்பத்தில் பங்கெடுக்கதான். அன்பு தாயே, இங்கு குறிமைக்கிற எல்லா மக்கள் வந்தவர்கள், வர இயலாதவர்கள், பார்ப்பவர்கள், ஜெபிப்பவர்கள், வேண்டுபவர்கள், நம்புபவர்கள், அவர்களோடு ஆசீர்வாதத்தோடு வேண்டி 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 நிற்பவர்கள், குழந்தை ஆசீர்வாதத்திற்காக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், மனசுக்குள்ளாக எத்தனையோ ஏக்கங்களோடு சுமந்து கொண்டு சுமைகள் எல்லாம் சுகமாக மாறும் இடிதாங்கியாக எங்கள் வாழ்க்கையில் இருப்பு, எங்கள் சுமைகள் எல்லாம் தாங்கக்கூடிய தாயே என்று உம்மை பார்ப்போர், உம்மிடம் ஜெபிப்போர் எல்லாரும் மேலுடைய ஆசீர்வாதத்தை பொழிவீராக. இங்கு குடியிருக்கிற எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் உம்முடைய அருளால் நிரப்புவீராக. நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வருபவர்கள் வேண்டும் மரங்கள் எல்லாம் பொழியக்கூடிய தாயே நீர் ஆசீர்வதிப்பீராக. உன்னை அழகு பார்த்து அழகு பார்த்து இந்த பங்கானது மென்மேலும் 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 உயரப்படுவதாக. இந்த நாளுடைய மகிமையும் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மக்களும் பெற்று ஒருவர் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியும் கடந்த தொல்லையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகளையும் இதோ வழக்குகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்ப எல்லா மக்களையும் நிறைவாக அருளோடு ஆசீர்வாதத்தோடு நீர் வழி நடத்துவீராக. அம்மா தேவ தாய் என்று கூவி அழைக்கின்ற எல்லா மக்கள் மேலும் ஆசிரை பொழிவீராக. நீரே பலம்,
நீரே சக்தி, நீரே எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உடல் நலத்தால் உள்ள சுகத்தால் நிரப்பிட எல்லா விதமான குடும்பங்களிலும் உடைய ஆசிரியை நிரப்பிடும்படியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக்கொள் அன்னையாம் தேவத்தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, கண்ணுக்கு காட்சியானதாயே, கற்புக்கு சாட்சியானதாயே, விண்ணுக்கு மதியானதாயே, வாழ்வுக்கு நீதியானதாயே, இதயத்திற்கு இதமானதாயே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே, வேண்டும் மரங்கள் எல்லாம் பொழிகின்றதாயே, எங்கள் குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த திரு எண்ணெய் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தோம். திரு எண்ணெய் குணமளிக்கும் அருள் என்று விவிலியத்தில் பார்க்கணும். இது நாங்கள் நம்பிக்கையோடு பக்தியோடு எங்கள் நெற்றிகளில் பெறுகின்ற போது எங்கள் உடல் உள்ளமெல்லாம் ஆசீர்வதித்தோம். இவற்றின் வழங்கும் மகிமையும் வெளிப்பட நீ செய்தருளும்படியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னை என்று வாழ்வில் வெற்றியும் இல்லை என்ற சிந்தனைகளை பெற்றவர்களாய், பாத்திமா அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தேர்பவனின் முடிவிலே அன்னையின் சுரூபத்தை எல்லார் மேலும் வைத்து திரு அன்னை பூசி நாம் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. பாடலுக்குள்ள பாடலை பாட வாலண்டியர்ஸ், பங்கினுடைய மூத்தவர்கள் தயவு செய்து நம்முடைய தேரினை எடுக்க அன்னை அழகுபடுத்தி நாம் தேரினை சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வளர்கிறோம். நம்பிக்கையோடு வாருங்கள். சுமைகளோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சுகம் தரக்கூடிய தாய் வேண்டுதல்களை வரங்களாக வைத்து நாம் பெற செபிப்போம். வாருங்கள், தேர் பவனிலே நாம் பங்கெடுப்போம். மக்கள் அனைவரும் நம்முடைய தேருக்கு முன்பாக வர அன்போடு அழைக்கிற கெபிக்கு முன்பாக வாருங்கள். இறை மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வளாகத்தில் ஒன்று கூட அன்புக்குரியவர்களே, எல்லா மக்களும் நம்முடைய அன்னையினுடைய திருப்பலிக்காக ஒன்று கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.